ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. அதனை தொடர்ச்சியாக இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இடையே போட்டி இரவு 7:30 மணி அளவில் அருண் ஜெட்லி மைதானத்தில் டெல்லியில் நடைபெற இருக்கின்றது. மிகவும் எதிர்பார்ப்பு நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் டெல்லிக்கு மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி கருதப்படுகின்றது. இன்றைய தினம் பரணி நட்சத்திரம், அதிதேவதை சுக்கிர பகவான், லக்னம் என்பது துலா லக்னத்தில் மேட்ச் 7 நிமிடங்கள் நடைபெற்று அதற்கு பிறகு விருச்சிக லக்னம், தனுர் லக்னம் என்று சொல்லக்கூடிய 2 லக்னங்களில் பூர்த்தி அடைகின்றது. எனவே இன்றைய தினம் செவ்வாயின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது பார்ப்பதற்கு முன்பாக, நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு சிறப்பான மகத்தான வெற்றியை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் டெலகிராம் லிங்கில் கூறியிருந்தோம், சூரியகுமார் யாதவை கேப்டனாக தேர்ந்தெடுக்க சொல்லி. அவர் நேற்றைய தினம் சதம் அடித்திருந்தார். எனவே மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. நிறைய நேயர்கள் ட்ரீம் 11 வெற்றி பெற்றிருந்தார்கள். அவர்களெல்லாம் வாட்ஸ்அப் செய்திருந்தார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது டிராவிஸ் ஹெட்டை பற்றி எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு. நேற்றைய தினம் டிராவிஸ் ஹெட்டுக்கு மட்டும் 4 கேட்ச் மிஸ்ஸு. ஸோ அவர் ஃபஸ்ட்டே விழுந்திருக்க வேண்டியது, அந்த விக்கெட்டில் நோ பால் அப்படிங்கிறது போயிடுச்சு. அவருக்கு லக்கு நேற்று அரை சதம் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்மளே மீறி ஏதாவது நடக்கதான் செய்யும். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃப்ராசர் எம் கூர்க், சாய் ஹோப், அபி போரல், ரிஷப் பண்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அபி போரலுக்கு பதிலாக ஸ்டப்ஸையும் கூட தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸ்டப்ஸ் அவர்கள் சிறப்பாக விளையாடக்கூடியதாக இருக்கும். ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் அவர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள். இன்றைய தினம் இஷாந்த் சர்மா இடம்பெற்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குல்தீப் யாதவ், கலீல் அகமத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இம்பாக்ட் பிளேயராக ராசிக் கலாம் வந்தார் என்றால் அவரும் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிருத்வி ஷா, அபி போரல், ரிஷப் பண்ட் மற்றும் ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஷா அல்லது பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், கலீல் அகமத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் போன்றோர் அஸ்வின் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சன் அல்லது பராக்கை அல்லது பட்லரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ட்ரினட் போல்ட், ஆவேஸ் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் SSV ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், ரியான் பராக், சிம்ரான் ஹெட்மயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக
பட்லர் அல்லது ஜெய்ஸ்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நேயர்களே, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சஹால், முகேஷ் குமார், மன்னிக்கவும், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சஹால், கலீல் அகமத் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் நடைபெறக்கூடிய போட்டியாக இருக்கும். ஆல்ரவுண்டர்கள் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போட்டிகள் சிறப்பான ஒரு பங்களிப்பினை அளிப்பார்கள். இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.